Hi friends, welcome to Solungudur channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரூபிக்ஸ் கியூப் எப்படி வெறும் 5 சிம்பிள் ஸ்டெப்பில் சேர்க்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரூபிக்ஸ் கியூப் தான் நம்ம எப்படி சேர்க்க போகிறோம்ன்ற பார்க்க போகிறோம். இதோட பேசிக்ஸ், கலர்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எப்பயுமே இந்த க்யூப்பில் வந்துட்டு இருக்கிற கலர்ஸ் வந்து க்ரீன், ஆரஞ்ச், ப்ளூ, ரெட், ஒயிட் அண்ட் தென் எல்லோ இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டோட ஆப்போசிட்டில் எப்பயுமே எல்லோ கலரும், ரெட்டோட ஆப்போசிட் எப்பயும் ஆரஞ்சும், ப்ளூ கலரோட ஆப்போசிட் எப்பயும் க்ரீனும் தான் இருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் இது பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புரியும். இதோட மூமெண்ட்ஸ் என்னன்றதை இப்போ பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் போயிடலாம். ரைட் கிளாக் வைஸ் ஆர் ரைட் சைடில் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த ஃபார்முலாம் வந்துட்டு பின்னாடி வரும். அதுக்காக தான் ஆர் ரைட்டில் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது வந்து ஆர் இன்வர்ஸ் அப்படின்றது வந்து சொல்லுவோம். லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ் எல் இன்வர்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எல். அப்பர் பொசிஷன் அப்பரில் கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் அப்பரில் ஆன்டி கிளாக் வைஸ் யூ டேஷ் அப்படின்றது வந்து டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டவுன் பொசிஷன், டவுனில் கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதே மாதிரி டவுனில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டி இன்வர்ஸ். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட் பொசிஷனில் கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அவ்வளோதான் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே. இதை வந்துட்டு மீதி 5 ஸ்டெப்பில் வந்து ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டெப் 1க்கு போகலாம். ஸ்டெப் 1 ஆக்சுவலாக இது வெறும் கிராஸ் பேட்டர்ன், அந்த டாப்பில் இருக்க கிராஸ் பேட்டர்ன் வந்து பண்ணுறது. நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈஸியாக புரியணுன்றக்காக ஆல்ரெடி ஒரு க்யூப்பில் வந்து சேர்த்து வச்சுட்டு ஸோ அதை வந்து உங்களுக்கு போட்டு காமிட்டுவேன். அதோட அட்ஜஸ்டன் கலர் சென்டர் கலரோட சேர்த்து ஜாயின் பண்ணணும் அந்த கிராஸ் பேட்டர்னுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். க்ரீன் ஆரஞ்சு அப்படின்றத வந்து சென்டர் கலரோட ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்க க்யூப் ஆக்சுவலாக அதை வந்து எடுத்து இப்போ நான் ஆல்ரெடி காமிச்ச க்யூப் மாதிரி உங்களுக்கு சேர்த்து காட்ட போகிறேன். இதோட சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இதில் இப்போ ப்ளஸ் பட்டன் சேர்க்கணும். எல்லோக்கு பக்கத்தில் சேர்க்கணும் எல்லாமே, அந்த எல்லோ கலரில் வர மாதிரி. அது கரெக்டாக வராது. ஆக்சுவலாக நம்ம அதோட ஆப்போசிட் ஒயிட் கலரில் வந்துட்டு எல்லாம் கொண்டு போயிட்டு அப்போ தான் வந்து அந்த சென்டர் பீஸுக்கும் அந்த அட்ஜஸ்டன் பீஸுக்கும் வந்துட்டு கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லோ கலர் கொண்டு வந்துடலாம். எல்லோவும் வந்துட்டு அந்த ஒயிட் ஃபேஸோடு சேர்ந்து வர மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கிட்ட மூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த எல்லோவை ஒரு டைரெக்ஷன் மூவ் பண்ணிட்டு அங்கே ஒரு எல்லோ வரணும். அதை எந்த சைடு இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அதையும் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணுறோம், அந்த சைடு கொண்டு வரோம். அவ்வளோதான் இந்த பொசிஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கலர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் 180 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ ஆரஞ்சு கலர் வச்சுட்டேன். இப்போ அதை 180 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா எல்லோ கலருக்கு மேட்சாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கலரையும் அதே மாதிரி மேட்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த சிம்பிள் 1 ஸ்டெப் வந்து முடிஞ்சிடும். ப்ளூ ஆல்ரெடி எனக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு. ஸோ 180 டிகிரி எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரீன் சேர்ந்துருக்கு 180 டிகிரி மூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து ஸ்டெப் 1 அந்த ப்ளஸ் சைன் க்ராஸ் பட்டன் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் கலரோட அட்ஜஸ்டன் கலர் எல்லாமே சேர்ந்துருச்சு. இவ்வளோ தான் ஸ்டெப் 1, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெப் 2க்கு போகலாம். ஸ்டெப் 2 ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஃபார்முலா ஆர் டேஷ் யூ டேஷன். இப்போ இந்த க்யூப்பில் ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக எல்லோ கலர் ஃபுல்லாக சேர்த்துடணும். இந்த சைடு வந்து 4 சைட்ஸும் வந்து டீ ஷேப், அதாவது டீ பேட்டர்ன் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம சேர்க்க போகிறது. எல்லா 4 சைட்ஸும் வந்து அந்த டீ ஷேப்பில் வந்து கொண்டாடணும். இதை நம்ம வந்துட்டு இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்க க்யூப்பில் வந்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறன்ற ஸ்டெப்ஸை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் லைக்கை போட்டுருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த எல்லோ சேர்க்கணுன்னா அந்த கார்னர் பீஸ் எங்கெங்கே வருது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதாவது ரெட்டுக்கு பக்கத்தில் ப்ளூ, அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கலர் பேட்டர்ன் பார்த்தோம்னா கிடச்சதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஆர் யூ கிளாக் வைஸ், ஆர் இன்வர்ஸ்,
U inverse. இப்போ இன்னும் அந்த மேலே கலர் வரல, எல்லோ கலர், அது வரைக்கும் அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணும். R inverse U inverse. இப்பயும் சேரல. R inverse U inverse. எல்லோ இந்த சைடு வந்துருச்சு. எகெயின் R inverse U inverse, R inverse. அந்த ஃபுல் ஸ்டெப்பு போடணும்ல, பாதியில் வந்து கூட ஜாயின் ஆகலாம். இப்போ ஜாயின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டு க்ரீன் எந்த சைடு வரும்னு பார்ப்போம். ரெட்டு க்ரீன் இங்கே இருக்குது. அதுக்கு நேராக டாப்பில் வச்சுட்டு அதே ஃபார்முலா R inverse U inverse, R inverse U inverse, R inverse. கார்னர் பீஸ் ஜாயின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லோ க்ரீன், இல்லைன்னா இந்த சைடு பார்த்தோன்னா ப்ளூ ஆரஞ்சு இருக்குது, அதை இப்போ ஜாயின் பண்ணுவோம். ப்ளூ ஆரஞ்சு சைடு கொண்டு வந்துட்டு சேம் அதே ஃபார்முலா வந்து ரிப்பீட் பண்ணுவோம். R inverse U inverse. வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இந்த கார்னரில் வந்துட்டு அது சேர்ந்துடும். ஆக்சுவலாக இந்த கார்னரும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு கார்னர் மட்டும்தான். அந்த எல்லோ பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சேம் அதே ஃபார்முலா தான். R inverse U inverse, R inverse U inverse, R inverse U inverse. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ரவுண்டில் வந்து அது சேர்ந்துடும். இப்போ பாருங்கள் சேர்ந்துருச்சு. ஆக்சுவலாக T ஷேப் எல்லாம் 4 சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. க்ரீன் சைடு, ரெட்டு, ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எல்லோ சேர்ந்துருச்சு. இவ்வளோ தான் சிம்பிள். செகண்ட் ஸ்டெப் போக தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸ்டெப் 2 சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 3யில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் ஜாயின் பண்ணுறது தான் ஸ்டெப் 3யில் வருது. அதாவது T ஷேப் பக்கத்தில் இருந்தால் இந்த 2 கலர்ஸை வந்துட்டு மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதோட கலர் மேட்ச் ஆகிரும். இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு அந்த மாதிரி க்ரீன் ஆரஞ்சு எல்லாம் அந்த கலரில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். வெறும் 2 ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. ஒன்று லெஃப்ட் அண்ட் ஒன் ரைட் ஃபார்முலா இருக்குது. சரி வாங்க, இதை நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்க க்யூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த க்யூப் ஆல்ரெடி T ஷேப் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்னர் பீஸ் வந்து தான் நம்ம இப்போ இந்த ஸ்டெப்பில் ஜாயின் பண்ண போகிறோம். அதை 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட் ஹேண்ட் ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஹோல் தேர்ட் ஸ்டெப்புக்கும் அந்த ஃபார்முலா மட்டும்தான். இப்போ டாப்பில் வந்து இந்த 2 கலர்ஸ் பார்க்கணும். ஆரஞ்சு ப்ளூ, அதை ஆரஞ்சுக்கு நேராக கொண்டு வந்து வச்சுட்டு ஆரஞ்சு ப்ளூ இருக்குது, அது லெஃப்டாக ரைட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு தான் அந்த கலர் கோடிங்ஸ் பார்க்க சொன்னது. இப்போ அதுக்கு ரைட்டில் இருக்குது. இப்போ ரைட் ஃபார்முலா அது பண்ணணும். ரைட் ஃபார்முலா வந்துட்டு மேலே வரும், அதை பார்த்து மூவ் பண்ணுங்கள். U inverse R inverse, U inverse F inverse, U F. அவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ வந்து அந்த ஆரஞ்சு ப்ளூ வந்து இந்த கார்னரில் சேர்ந்துருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு கலரையும் வந்துட்டு நம்ம பார்த்து சேர்க்கணும். இப்போ இந்த கலர் வந்து ப்ளூ ரெட் இருக்குது. இதை ப்ளூக்கு நேராக மூவ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடில் தான் இருக்குது. ரைட் சைட் ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணுவோம். U inverse R inverse, U inverse F inverse, U F. அதே மாதிரி இப்போ கார்னர் பீஸ் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்குது ரெட் அண்ட் க்ரீன். ரெட்டுக்கு மூவ் பண்ணிடுறோம். இப்போ க்ரீன் லெஃப்டாக ரைட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ க்ரீன் அதே மாதிரி ரைட்டில் தான் இருக்குது. ரைட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. U inverse R inverse, U inverse F inverse, U F. இந்த கார்னர் பீஸ் சேர்த்தாச்சு. இன்னும் ஒரே பீஸ் மட்டும்தான் இருக்குது. இது எங்கேயும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த கார்னரில் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி வெளியில் எடுக்கணும். U inverse L inverse, U L, U F, U inverse F inverse. இப்போ அந்த பீஸ் அங்கே இருக்காது, மேலே வந்திருக்கும். இப்போ இந்த ஆரஞ்சு கலரோட மூவ் பண்ணிக்கிறோம். ஆரஞ்சு சைடு மூவ் பண்ணிட்டு இப்போ அந்த ஆரஞ்சு க்ரீன் இருக்குது.
இப்போ அது லெஃப்ட் சைடு இருக்குது. இதில் லெஃப்ட் ஃபார்முலா அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். U இன்வர்ஸ் L இன்வர்ஸ் U L U F U இன்வர்ஸ் F இன்வர்ஸ். சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயரும் சேர்ந்துருச்சு. ஸ்டெப் 3 வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஸ்டெப் 3 இதோட ஓவர். ஸ்டெப் 4 இது கொஞ்சம் சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஸ்டெப் 4ல் வந்துட்டு டாப் கிராஸ் பொசிஷனை வந்துட்டு நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இந்த க்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் கிராஸ் ஒயிட் சேர்த்தாச்சு. அதோட கலர்ஸ் எல்லாமே சென்டர் கலர்ஸோடு சேர்த்தாப்புல அட்ஜஸ்டண்ட்டில் வந்துட்டு எல்லாம் சேர்த்துட்டோம் நம்ம. இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம அந்த க்யூப்பில் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்க க்யூப்பில் வந்துட்டு சேர்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த க்யூப்பில் டாப் சேர்க்கலாம். ஒயிட் சென்டர் மட்டும் இருக்கும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா சைட் ஃபேஸஸில் அந்த ஒயிட் இருக்கும். அது எல்லாமே மேலே கொண்டாடணும். இந்த ஃபார்மை வந்து மேலே காமிக்கிறேன். F R U R இன்வர்ஸ் U இன்வர்ஸ் F இன்வர்ஸ். ஃபஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஃபேஸில் வச்சு இந்த ஃபார்ம்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகும். ஒரு ஜே ஷேப் வந்து வர மாதிரி, இந்த கார்னருக்கு வர மாதிரி இப்படி சேர்த்து வச்சுட்டு அதோட ஃபேஸில் வந்துட்டு இப்போ சேம் அதே ஃபார்முலா வந்துட்டு நம்ம F R U R இன்வர்ஸ் U இன்வர்ஸ் F இன்வர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இது ப்ளஸ்ஸாக ஃபார்ம் ஆகுனா அதே ஃபேஸில் சேம் அதே ஃபார்முலா ரிப்பீட் பண்ணும். F R U R இன்வர்ஸ் U இன்வர்ஸ் F இன்வர்ஸ். இப்போ ப்ளஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதோட அட்ஜஸ்டன்ட் கலர்ஸ் பாருங்கள், ரெட்டு ப்ளூ எல்லாம் வந்துட்டு அதோட கலருக்கு வந்துட்டு மூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆரஞ்சு மூவ் பண்ணிட்டு பார்த்தா எல்லா கலருமே சேர்ந்துருச்சு. ஆக்சுவலாக இதில் ப்ளூ ரெட் எல்லாமே வந்துட்டு சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டெப்பு வந்து இந்த க்யூபுக்கு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் இந்த க்யூப். ஆனால் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அது அப்படி சேராது. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சேர்த்தாச்சு. பட் க்ரீன் இருக்குது, ரெட்டுக்கு ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சில் ரெட் இருக்குது, பட் ப்ளூ இருக்குது. ஆப்போசிட் ஃபேஸ் மட்டும் ஜாயின் ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்னொரு ஃபார்முலா போட்டு அது நார்மல் கொண்டு வரணும். இப்போ ஏதாச்சும் ஒரு சைடு வந்து பேக் சைடு வச்சுக்கோங்க. R U R இன்வர்ஸ் U R U U R இன்வர்ஸ். இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் தான் அட்ஜஸ்டன்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு 2 கலர் ஃபார்ம் ஆகும். நமக்கு ஆப்போசிட் வந்துச்சு. இப்போ அது அட்ஜஸ்டண்ட்டில் வந்துருக்கு. அந்த கீழே ரைட்லேயும் வச்சுட்டு ஸோ அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப எகெயின் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க. R U R இன்வர்ஸ் U R U U R இன்வர்ஸ். லெஃப்ட் ஒரு ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த 4 கார்டு சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெப் இருக்கும். 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. இப்போ ஸ்டெப் 5க்கு போகலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். லாஸ்ட் ஸ்டெப் இந்த கார்னர் பீஸ் மிஞ்சிருக்கிறது மட்டும் இப்போ சேர்த்துட்டோம்னா இப்போ மொத்த க்யூபை வந்து இப்போ நம்ம முடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிகிட்டு இருக்க க்யூப்லேயே வந்துட்டு இதை சேர்த்து காமிச்சிடலாம். இதில் ஆக்சுவலாக 2 ஃபார்முலா மட்டும்தான் வரும். இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த கார்னர் பீஸஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேர்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ப்ளூக்கு பக்கத்தில் ஆரஞ்சு இருக்குன்னா அந்த பீஸை வந்து இந்த கார்னர் கொண்டு வரணும். அதே மாதிரி 4 சைடு வந்துட்டு அதே மாதிரி ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ வந்து ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலான்ற பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு கார்னர் பீஸ் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபார்முலா U R U இன்வர்ஸ் L இன்வர்ஸ் U R இன்வர்ஸ் U இன்வர்ஸ் L. இந்த ஃபார்முலா வந்து அந்த கார்னர் பீஸ் சேர்கிற வரைக்கும் நம்ம அந்த ஃபார்முலா போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆக்சுவலாக இந்த எனக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே சேர்ந்துருச்சு. ஆரஞ்சு க்ரீன், ஆரஞ்சு பக்கத்தில் ப்ளூ, ரெட்டு ப்ளூ, இந்த மாதிரி ரெட்டு க்ரீன் சேர்ந்துருச்சு. இல்லைனா அது சேர்கிற வரைக்கும் அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு சைட் பொசிஷன் வச்சுட்டு இப்போ அடுத்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். R இன்வர்ஸ் D இன்வர்ஸ் R D. R இன்வர்ஸ் D இன்வர்ஸ் R D. இந்த பீஸ் என்ன அந்த ஒயிட் கலர் வந்து மேலே வர்றதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெட்டு க்ரீனு சேர்ந்துருச்சு. ஸோ அதே பொசிஷனில் வச்சுட்டு டாப் ஃபேஸை மூவ் பண்ணுறோம். இந்த அதே ஃபேஸில் வச்சுட்டு அந்த டாப் ஃபேஸ் மூவ் பண்ணிட்டு அதே ஃபார்முலா R இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ்
or D. R inverse down inverse or D. R inverse down inverse or D. R inverse down inverse or D. ஃபுல் ஃபார்மாக நீங்கள் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ தென் ரெட் ஜாயின் ஆயிடுச்சு. அதே ஃபேஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ரொட்டேஷன் சேம் ஃபார்முலா R இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ஆர் D. R இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ஆர் D. ஆரஞ்சு அண்ட் ப்ளூவும் இப்போ ஜாயின் ஆயிடுச்சு. இன்னும் லாஸ்ட் ஒரே பீஸ் இருக்குது, அதையும் மூவ் பண்ணிட்டு R இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ஆர் D. 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 ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ இந்த க்யூப் சிம்பிளாக சேர்த்தாச்சு, எல்லா சைடும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், இந்த ரூபிக் க்யூப்பை நம்ம ஃபுல்லாக இப்போ சேர்த்துட்டோம். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.